டாக் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னா டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. டாக் ஸ்ட்ரிங்ஸ் டாக் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா இதோட ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னா டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங். இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் டாக் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா டாக்குமெண்டேஷன்னா என்ன? இப்போ நீங்க ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ரோக்ராம் எதுக்காக எழுதிருக்கீங்க அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு 1 மந்த்துக்கு ஞாபகம் இருக்குமா? அந்த ப்ரோக்ராம்ல இந்த இன்புட் கொடுக்கணும், இந்த அவுட்புட் கொடுக்கணும். 1 மந்த், மேக்ஸிமம் 1 இயர் ஞாபகம் வரும்னு வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் ஏன் எழுதிருக்கீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த ப்ரோக்ராமோட லாஜிக்கை பார்க்காமயே நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. கரெக்டா நம்மளுக்கு மறந்துடும். ஸோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனை அந்த ப்ரோக்ராமுக்கு மேல நான் எழுதிக்கலாம். ஸோ அதான் டாக்குமெண்டேஷன் சொல்லுவாங்க. இந்த ப்ரோக்ராம் இன்புட்டா இந்த டேட்டா டைப்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இதனை எடுத்துக்கும், அவுட்புட்டா எனக்கு இதை கொடுக்கும், அந்த ப்ரோக்ராம் இதான் பண்ண போகுது அப்படின்னு ஒரு டாக்குமெண்டா நான் எழுதி வச்சுக்கிறது யூஸ் பண்றதுதான் டாக் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னா உங்க ப்ரோக்ராம நீங்க டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறது. இப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுதிருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம எதுக்காக எழுதிருக்கீங்க, அந்த ப்ரோக்ராம் இன்புட்டா என்ன எடுத்துக்கும், அவுட்புட்டா என்ன கொடுக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கும். கரெக்டா? ஸோ ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறம், ஃபியூ மந்த்ஸ், ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ப்ரோக்ராமோட பர்பஸ் நம்மளுக்கு தெரியாது. ப்ரோக்ராமோட லாஜிக்கை ஃபுல்லா நம்ம பார்த்தாதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அந்த ப்ரோக்ராம்ல இந்த இன்புட் கொடுக்கணும், இந்த அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல் லாஜிக்கே நான் பாக்குறதுக்கு பதிலா நான் மேல இந்த ப்ரோக்ராம் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் எழுதலாம், டாக்குமெண்டா எழுதலாம். என்னன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு இன்புட்டா இந்த நம்பர்ஸ், இந்த டேட்டா டைப்ல இருக்கிற நம்பர்ஸ் நான் கொடுத்தா எனக்கு அவுட்புட்டா இது கிடைக்கும். இந்த ப்ரோக்ராம் இதான் எனக்கு கம்ப்யூட் பண்ணி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ப்ரோக்ராம் பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதி வைக்கிறேன், ஒரு டாக்குமெண்ட் எழுதி வைக்கிறேன். ஸோ அதான் டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ப்ரோக்ராம்னாலும் சரி, ஒரு எந்த ஃபங்க்ஷனுக்கு மேலே எழுதலாம், எந்த கிளாஸ்க்கு மேலேயும் நீங்க ஒரு டாக்குமெண்ட் எழுதி வச்சுக்கலாம். சரி, ஓகே. இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? எதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது மாடியூல்ஸ் ஒரு பைத்தான் ஃபைலையே டாக்குமெண்ட் பண்ணலாம், இல்ல ஃபங்க்ஷன்ஸ்க்கு மேல நீங்க டாக்குமெண்டேஷன் எழுதலாம், இல்ல கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ கிளாஸஸ்க்கு மேலேயும் நம்ம டாக்குமெண்டேஷன் கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா அதுக்கு சில சின்டாக்ஸ் இருக்குது. ஸோ என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா கண்டிப்பா அந்த டாக்குமெண்டேஷன் கேபிட்டல் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ends with டாட் சிம்பிள். டாட் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பீரியட்னு சொல்லுவாங்க, பீரியட் சிம்பிள்னு சொல்லுவாங்க, இல்ல என் சிம்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ டாட் சிம்பிள். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இப்போ ஒரே ஒரு லைன்ல நீங்க எழுதிட்டீங்க டாக்குமெண்ட் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இதே இது மல்டிபிள் லைன்ஸ்ல நீங்க டாக்குமெண்ட் எழுதுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் நடுவுல நீங்க நியூ லைன் விடணும். கரெக்டா? ஸோ அதாவது ஸ்லாஷ் லைன் யூஸ் பண்ணி நீங்க டினோட் பண்ணிக்கலாம் நியூ லைன் அப்படிங்கறத. ஸோ அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா ட்ரிபிள் கோட்ஸ்குள்ள என்க்ளோஸ் பண்ணி எழுதுவீங்க. ஓகே. சிங்கிள் ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம், டபுள் ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி ட்ரிபிள் கோட்ஸை கமெண்ட் லைனுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டா? ஸோ நான் இப்போ ட்ரிபிள் கோட்ஸ்குள்ள எழுதுறேன் அப்படின்னா அது கமெண்ட் லைனா இல்ல டாக்குமெண்டோட ஸ்ட்ரிங்கா அப்படிங்கறது எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கும் அப்படின்னா இப்போ நீங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க அப்படின்னா இல்ல ஒரு கிளாஸுக்கு நீங்க டாக்குமெண்ட் எழுத போறீங்க அப்படின்னா அதோட அந்த கிளாஸ் டிக்ளேர் பண்ண நெக்ஸ்ட் லைன்லயே அந்த டாக்குமெண்டேஷன் இருக்கணும். டெஃப் ஃபங்க்ஷனோட நேம் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைன்ல அந்த டாக்குமெண்டேஷன் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது டாக்குமெண்டா கன்சிடர் பண்ணிக்கும், இல்லாட்டி அது ஜெனரல் கமெண்ட் லைனாவே கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா? அந்த கிளாஸோ இல்ல ஃபங்க்ஷனோ அது எழுதின உடனே ஜஸ்ட் பிலோ அது கீழேயே அது இருக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. எக்ஸாம்பிள் இப்போ இந்த கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கிளாஸுக்கு நான் டாக்குமெண்டேஷன் எழுத போறேன் அப்படின்னா இந்த கிளாஸுக்கு கீழேயே நான் எழுதணும். இங்க நான் எழுதியிருக்கேன். இதான் இந்த கிளாஸ் பத்தின ஒரு டாக்குமெண்டேஷன். ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த டாக்குமெண்ட்டை எப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா
ஹெல்ப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் நேமோ இல்லை கிளாஸ் நேமோ உள்ள பாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனோட அந்த டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு ரிட்ரைவ் ஆகும். அது அப்படி இல்லை அப்படின்னா $_doc_. இந்த பில்டிங் மெத்தடை யூஸ் பண்ணியுமே உங்களால பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும். So, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த கிளாஸை பத்தின இன்ஃபர்மேஷன் நான் இங்க கொடுத்துருக்கேன். இது எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இதே இது இப்போ எக்ஸாம்பிள் இந்த லைனுக்கு அப்புறம் நான் கமெண்ட் லைன்ல கொடுக்குறேன். நான் ஹெல்ப் யூஸ் பண்ணா எனக்கு அதுக்காக அந்த கமெண்ட் லைன்ல உள்ளது எனக்கு பிரிண்ட் ஆகாது. ஸோ நீங்க கிளாஸ்க்கு கீழே ஜஸ்ட் பிலோ த கிளாஸ் நீங்க கொடுத்தது மட்டும் தான் டாக்குமெண்ட்டா அது கன்சிடர் பண்ணிக்கும். அதை தான் அது பிரிண்ட் பண்ணும். பிளஸ் அதுல என்னெல்லாம் மெத்தட் இருக்குது அதை பத்தின டேட்டா டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் மெத்தட் யூஸ் பண்ணும்போது இப்படி ஃபுல்லா கொடுக்கும். இதே $_doc_. கொடுத்தீங்க அப்படின்னா இதை விட கம்மியான டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுக்கும். இது மட்டும் தான் டிஸ்பிளே ஆயிருக்கு. $_doc_. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த லைன் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். ஹெல்ப் மெத்தட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல்டா உள்ளது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கிளாஸுக்கும் சரி ஃபங்க்ஷனுக்கும் சரி எல்லாத்துக்குமே நீங்க டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டாக் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது டாக்குமெண்ட்காக யூஸ் பண்றது. அதை நம்ம இப்படி எப்படி டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம் அப்படின்னா ஹெல்ப் மெத்தட் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். இல்ல $_doc_. மெத்தட் யூஸ் பண்ணியும் டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஹெல்ப் மெத்தட் அப்படி இல்லை அப்படின்னா $_doc. ஓகேங்களா? ஸோ எனுமரேட் அப்படின்னா என்ன? இப்போ எக்ஸாம்பிள் இங்க ஒரு லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட்ல என்கிட்ட 3 நேம்ஸ் இருக்கு கரெக்ட்டா? இந்த லிஸ்ட்ட நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி பிரிண்ட் ஆகும்? எக்ஸாம்பிள் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுது? ராம், சாம், சாம், ராஜ்ன்னு வரிசையா பிரிண்ட் ஆகுது கரெக்ட்டா? எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா 1 ராம், 2 சாம், 3 ராஜ். அந்த மாதிரி எனக்கு நம்பரோட பிரிண்ட் ஆகும். இல்லாட்டி 4th நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 4th நம்பர் வந்து ராம், 5th நம்பர் சாம், 6th நம்பர் ராஜ். இந்த மாதிரி எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதை எப்படி பிரிண்ட் பண்ண வைக்கலாம்? அது எனுமரேட் இல்லாமயும் பண்ணலாம். அது எப்படின்னு கேட்கிறேன். ஸோ எனுமரேட் இல்லாம எப்படி பண்ணலாம் அப்படின்னா கவுண்ட் அப்படின்னு நான் ஒண்ணு யூஸ் பண்ணலாம் கரெக்டா? இங்க ஒரு ஃபார் லூப் இருக்கு பாருங்க. இதுல நான் கவுண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல நான் இனிஷியலா 1 செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ள போயிட்டு நான் ஃபார் லூப்ல ஐட்ரேட் பண்ணுவோமா? இந்த சின்டாக்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா பிரிண்ட் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரிங்ல ஃபார்மட் அப்படின்னு ஒரு மெத்தட் பார்த்திருப்போம். கர்லி பிரேசஸ்க்குள்ள எனக்கு என்ன வரணுமோ அதை நான் ஃபார்மட்குள்ள கொடுத்தா எனக்கு அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஃபார்மட்ல கவுண்ட் கமா நேம்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு கவுண்ட் இனிஷியலா என்ன இருக்கு? 1 இருக்கு. ஸோ எனக்கு 1 ஃபர்ஸ்ட் நேம் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் கவுண்ட் நான் என்ன பண்ணிருக்கேன்? இன்கிரிமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்ப எனக்கு 2 செகண்ட் நேம் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் 3 தேர்ட் நேம் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்க பிரிண்ட் பண்ணலாம்.
ஸோ 1 வந்து ராம், 2 சாம், 3 ராஜ். இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணலாம். இங்க நீங்க கவுண்ட்ல போயிட்டு 4ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 4ல இருந்து ஐட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 4, 5, 6 உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இங்க வந்து என்ன லோக்கலா ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி அந்த வேரியபிளை நான் ஒன்னா ஐட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்றேன். ஸோ இது ஒன் ஆஃப் த வே. ஸோ இப்படி பண்றதுக்கு பதிலாக எனுமரேட் அப்படிங்கிற அந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு அதுவாகவே நம்பரை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்காக யூஸ் பண்றதா எனுமரேட் அப்படிங்கிற மெத்தட். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு 2 வேணும் கரெக்டா. ஒன்னு கவுண்ட் வேணும், இன்னொன்னு உங்க லிஸ்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூவா நீங்க எடுக்கணும். ஸோ ஃபார் லூப்லயே நான் 2 ஐட்ரேட்டிங் வேரியபிள் கொடுத்துருங்க. இன் உங்க லிஸ்டோட நேம் கொடுப்பீங்க கரெக்டா. ஸோ அதுக்கு பதிலா என்ன கொடுக்கலாம் அப்படின்னா எனுமரேட் அப்படிங்கிற மெத்தட் கொடுத்து அந்த மெத்தடுக்குள்ள நீங்க லிஸ்ட்டை தான் எனுமரேட் பண்ண போறீங்க 1, 2, 3ன்னு சொல்லிட்டு லிஸ்ட். அதுக்கப்புறம் எந்த நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற அந்த நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா 1 இல்ல 5ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா 5. என்ன நம்பர் கொடுக்கீங்களோ அந்த நம்பர்ல இருந்து உங்களுக்கு எனுமரேட் ஆகிட்டே வரும். ஸோ கவுண்ட் நேம் இங்க உள்ள லைன் சிமிலர் லைன் தான். ஸோ 1, 2, 3 கீழே பிரிண்ட் ஆகுது பாருங்க. அங்க நீங்க என்ன நம்பர் குடிக்கிறீங்களோ அதுல இருந்து உங்களுக்கு நம்பர் வந்து ஜென்ரேட் ஆயிட்டே வரும். எனுமரேட் ஆகிட்டா ஜென்ரேட் ஆகிட்டே வருது. நெக்ஸ்ட் ஜென்ரேட் ஆகுதுதான் எனுமரேட்னு சொல்லுவாங்க. ஃபைல ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நம்ம வித் இல்லாம யூஸ் பண்ணா எப்படி ஓப்பன் பண்ணுவோம்? ஃபைலுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஃபைலை ஓப்பன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ரைட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுவோம் கரெக்டா. ஸோ இது இப்படி இல்லாம வித் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னா வித் ஓப்பன் ஃபைலோட நேம் அது என்ன அப்படிங்கிறது அஷ் ஃபைல். லைக் ஃபைலோட ஆப்ஜெக்ட் நீங்க முன்னாடி கொடுத்து பண்றதுக்கு பதிலா வித்து கொடுத்து அஸ் ஃபைல் கொடுத்து நீங்க பண்ணிக்கலாம். இது வந்து ஃபைலோட ஆப்ஜெக்ட். நீங்க ஃபைலுன்னு தான் கொடுக்கணும் இல்ல, என்னனாலும் கொடுத்துக்கலாம். ஃபைலோட ஆப்ஜெக்ட் கொடுத்து ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் போடுவோம் நம்ம. ஸோ அதுக்கு பதிலா வித் ஸ்டேட்மெண்ட்ல இப்படி கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து வித் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. வித் அதுக்கப்புறம் ஓப்பன். ஸோ எனக்கு அப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து கம்மியாகும். அஸ் ஃபைல் இந்த மாதிரி நான் ஈக்குவல் கொடுக்காம கொடுத்துருக்கேன். ஐட்ரேட்டர் அப்படிங்கிற வேர்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கரெக்டா. ஸோ ஐட்ரேட்டர் அப்படிங்கிறது எங்க பார்த்துருக்கோம்? ஐட்ரேட்டர்னா என்ன? எங்க பார்த்துருக்கீங்க ஐட்ரேட்டர் அப்படிங்கிற வேர்டு? ஃபார் லூப் யூஸ் பண்ணும்போது லூப்லாம் யூஸ் பண்ணும்போது வேல்யூஸ் ஐட்ரேட் பண்ணும், அது ஹோல்டு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் கரெக்டா. ஸோ சிமிலர்லி ஐட்ரேட்டர் அப்படின்னா என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் தான், அதுல நிறைய வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும், கவுண்டபிள் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் அதுல ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ லூப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐ அப்படிங்கிறது ஐட்ரேட்டர் அப்படின்னா அந்த ஐல வந்து நான் கவுண்ட் பண்ற அளவுக்கான வேல்யூஸ் இந்த லூப்ல ஸ்டோர் ஆகும். லிஸ்ட்ல எத்தனை வேல்யூஸ் இருக்கும் அதே வேல்யூஸ் எனக்கு அந்த லூப்லயும் ஸ்டோர் அந்த ஐலயும் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதான் வந்து ஐட்ரேட்டர்னு சொல்லுவாங்க. நான் அதை ஐட்ரேட் பண்ணி ஒவ்வொரு வேல்யூஸையும் என்னால பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அப்படிதான் நம்ம ஒவ்வொரு வேல்யூஸையும் லூப்ல பிரிண்ட் பண்ணிட்டே இருப்போம். அந்த ஐட்ரேட்டர்ல இம்ப்ளிசிட்டாவே 2 மெத்தட்ஸ் உண்டு. என்ன மெத்தட் அப்படின்னா இந்த மெத்தட் டபுள் அண்டர் ஸ்கோர் ஐட்டர் டபுள் அண்டர் ஸ்கோர் ஐட்டர் ஆஃப் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தட். இந்த 2 மெத்தடுமே பை டிஃபால்ட்டா இம்ப்ளிசிட்டா ஐட்ரேட்டர்ல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ். டபுள் அண்டர் ஸ்கோர் ஐட்டர் டபுள் அண்டர் ஸ்கோர் ஆஃப் அதுக்கப்புறம் டபுள் அண்டர் ஸ்கோர் நெக்ஸ்ட் டபுள் அண்டர் ஸ்கோர் ஆஃப். இந்த ஐட்டர் அப்படின்னா இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற நெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் ஆல்ரெடி நான் எஸ்டர்டே வந்து எக்ஸப்ஷன் கிளாஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்துருவோம் கரெக்டா. ஸ்டாப் ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ ஆகும், நீங்க நெக்ஸ்ட் மெத்தடை கால் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் மெத்தட் எதுக்கு அப்படின்னா இப்போ லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த லிஸ்ட்ல நெக்ஸ்ட் எலமெண்ட் இருக்குதா இல்லையான்னு நான் செக் பண்றதுக்காக யூஸ் பண்றது. இருந்துச்சுன்னா அது பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அதுக்காக யூஸ் பண்றது நெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தட். சரி ஓகே. ஐட்ரேட்டார் ஓகே. ஐட்டரபிள்னா என்ன? 2 வேர்ட் இருக்கு, ஐட்ரேட்டார் ஐட்டரபிள். ஐட்ரேட்டார் அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன ஐட்டரபிள். இப்போ ஃபார் லூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபார் ஐ இன் லிஸ்டோட நேம் கொடுப்பீங்க கரெக்டா. ஸோ ஐ அப்படிங்கிறத ஐட்ரேட்டார்னு சொல்லுவோம் நம்ம. ஐட்டரபிள் அப்படின்னா நான் ஐட்ரேட் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸை நம்ம ஐட்டரபிள்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் அங்க நீங்க ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நீங்க ஐட்ரேட் பண்ண முடியாது கரெக்டா.
ஒரு லிஸ்ட்டோ இல்ல செட்டோ டிக்ஷனரி இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் நீங்க ஐட்ரேட் பண்ண முடியும். நிறைய வேல்யூஸ் இருக்கிறதா நீங்க ஐட்ரேட் பண்ண முடியும். சிங்கிள் வேல்யூ இருக்கிறத நீங்க ஐட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஐட்டரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை நீங்க ஐட்ரேட் பண்றீங்களோ அதை ஐட்டரபிள்னு சொல்லுவாங்க. ஐட்ரேட்டார் அப்படின்னா அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கும். அதனால வந்து ஐட்ரேட்டார்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஐட்டரபிள் ஆப்ஜெக்ட். லிஸ்ட், டூப்பிள், டிக்ஷனரி, செட் இது எல்லாமே வந்து என்னன்னா ஐட்டரபிள் ஆப்ஜெக்ட். இது எல்லாத்தையுமே என்னால ஐட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா இல்ல மல்டிபிள் நம்பர் ஆஃப் வேல்யூஸா இது ஹோல்டு பண்ணி இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பை டிஃபால்ட்டா இந்த ஐட்டர் அப்படிங்கிற இந்த மெத்தட் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணியே என்னால இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஐட்ரேட் பண்ண முடியும். ஐட்டர் அப்படிங்கிற மெத்தடும் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தடும் பை டிஃபால்ட்டா எல்லா ஐட்டரபிள் ஆப்ஜெக்ட்ஸ்லயுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணியே என்னால ஐட்ரேட் பண்ண முடியும் ஃபார் லூப் இல்லாம. ஃபார் லூப்லாம் நம்ம ஐட்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டா? ஸோ ஃபார் லூப் இல்லாமயே இந்த ஐட்டர் மெத்தடும் நெக்ஸ்ட் மெத்தடும் யூஸ் பண்ணி என்னால லிஸ்ட், செட், டிக்ஷனரி எல்லாத்தையுமே ஐட்ரேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்றது அப்படின்னா, எக்ஸாம்பிள் இந்த டியூப்பிள் தானே இது. ஸோ இது வந்து ஒரு டியூப்பிள். இந்த டியூப்பிள நான் ஐட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ ஜென்ரலா நீங்க ஃபார் லூப்ல ஐட்ரேட் பண்றீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஐ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிடைக்கும். ஃபார் லூப்ல ஐட்ரேட் பண்றீங்கன்னா ஃபார் ஐ இன் மை டியூப்பிள் கொடுப்பீங்க. பிரிண்ட் ஐ கொடுப்பீங்க கரெக்டா? ஸோ இது என்னன்னா இங்க ஐ அப்படிங்கிறது ஐட்ரேட்டா, இங்க மை டியூப்பிள் அப்படிங்கிறது ஐட்டரபிள். இங்க இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையுமே இந்த ஐ வந்து ஹோல்டு பண்ணிருக்கும். ஒன்னொன்னா அது பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரும் கரெக்டா? சரி okay. இது ஃபார் லூப் யூஸ் பண்ணாம நான் இதை எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னா, பை டிஃபால்ட்டா இந்த டியூப்பிள் ஐட்டரபிள்ல ஐட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கும். ஐட்டர் ஐட்டர் ஆஃப் நான் எதை ஐட்ரேட் பண்ண போறேனோ அதை நான் இங்குள்ள பாஸ் பண்றேன். ஸோ இது எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அது என்னன்னா நான் ஏதோ ஒரு நேம் வச்சிருக்கேன் மை ஐடி அப்படிங்கிறது. இது வந்து சிமிலர் டு ஐ. ஐ என்ன பண்ணுமோ அதே தான் இது இங்க பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஓகே நான் இப்போ இந்த ஐயை கிரியேட் பண்ணேன். நெக்ஸ்ட் இந்த ஐயை நான் பிரிண்ட் பண்ணணும் கரெக்டா? இங்க வந்து உங்களுக்கு லூப் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒன் பை ஒன்னா பிரிண்ட் ஆகும். ஆனா இங்க எனக்கு லூப்லாம் எதுவுமே கிடையாதுல்ல. ஸோ அப்போ எனக்கு நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நெக்ஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் மை ஐடி. இப்போ இங்க மூணு தான் எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ நான் 3 டைம்ஸ் நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஓகே நெக்ஸ்ட் எலமெண்ட் பிரிண்ட் ஆகும். 4th டைம் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது எனக்கு அங்க எலமெண்ட் இல்ல. ஸோ அப்ப எனக்கு என்ன எரர் த்ரோ பண்ணா ஸ்டாப் ஐட்ரேஷன் அப்படிங்கிற எக்ஸப்ஷன் த்ரோ ஆகும். நம்ம எஸ்டர்டே கிளாஸ்ல எக்ஸப்ஷன்ல பார்த்தப்போ ஸ்டாப் ஐட்ரேஷன் ஒன்று பார்த்தோம்ல. ஸோ அந்த எக்ஸப்ஷன் எனக்கு த்ரோ ஆகும். 3 டைம்ஸ் கொடுக்கும்போது எனக்கு நெக்ஸ்ட் எலமெண்ட் பிரிண்ட் ஆயிரும். 4th டைம் கொடுக்கும்போது எனக்கு எரர் த்ரோ பண்ணிடும். சிமிலர்லி ஸ்ட்ரிங்குமே ஐட்டரபிள் ஆப்ஜெக்ட் தான். ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரையும் நீங்க பிரிண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ லூப்ல போட்டு நீங்க பண்றதுக்கு பதிலா நம்ம ஐட்டர் மெத்தட் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கறதையும் யூஸ் பண்ணி நம்ம பண்ற மாதிரி டிஃபால்ட்டா எல்லா ஐட்டரபிள் ஆப்ஜெக்ட்லயும் ஐட்டர் அண்ட் நெக்ஸ்ட் மெத்தட் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்டாப் ஐட்ரேஷன் அப்படிங்கிற அந்த எரர் த்ரோ ஆகும். நெக்ஸ்ட் மெத்தட் நீங்க திருப்பி திருப்பி கால் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் மெத்தடோட டெஃபினேஷன் அண்ட் யூசேஜ் அப்படின்னா நெக்ஸ்ட் மெத்தட் என்ன பண்ணா நெக்ஸ்ட் ஐட்டமா உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அவ்வளவுதான், அது ஒண்ணுமே பண்ணாது. நெக்ஸ்ட் மெத்தட் வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஐட்டரபிள், நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் டிஃபால்ட். அது வந்து தேவை ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் தான். ஸோ இங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் மை ஐடி அப்படிங்கிறது சிமிலர் டு ஐ மாதிரியே தான் இங்க ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இங்க ஐ வந்து ஐட்டரபிள். ஸோ அப்ப இங்க மை ஐடியுமே ஐட்டரபிள் தான். ஸோ அதனால நெக்ஸ்ட்ல வந்து நான் ஐட்டரபிள் தான் கொடுத்துருக்கேன் உள்ள. ஸோ நெக்ஸ்ட்ல வந்து ஒரு ஐட்டரபிள் என்ன ஐட்டரபிள் நீங்க ஐட்ரேட் பண்ண போறீங்களோ அந்த ஐட்டரபிள். அதுக்கப்புறம் டிஃபால்ட் அப்படின்னா என்ன, அது எண்ட் ஆஃப் த ஃபைல் ரீச் ஆயிடுச்சா இல்லையாங்கிறது டெஸ்ட் பண்றதுக்காக உள்ளது. இங்க என்ன அப்படின்னா நீங்க இங்க ஏதாவது ஒரு வேல்யூ குடுத்தீங்க அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் ஆரஞ்சு, ஆப்பிள், பனானா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆரஞ்சுன்னு குடுத்துட்டீங்க அப்படின்னா, டிஃபால்ட்ல நீங்க குடுக்குற வேல்யூ வந்து இப்போ 3 வேல்யூ இந்த டியூபிள்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க 4th டைம் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன த்ரோ பண்ணும்? ஸ்டாப் ஐட்ரேஷன் எரர் த்ரோ பண்ணும்னு சொன்னேன். ஸோ அந்த எரர் த்ரோ பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க டிஃபால்ட்ல ஒரு வேல்யூ குடுத்துட்டீங்கன்னா அந்த வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிடும். எரர் த்ரோ பண்ணாது. ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப் குடுத்து நீங்க ரேஞ்ச் யூஸ் பண்ணி வேல்யூஸ் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை நீங்க ஜென்ரேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
ஆப்பிள், பனானா, மேங்கோ. ஸோ இப்போ நான் திருப்பி ஃபோர்த் லைனை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸ்டாப் ஐட்ரேஷன். எரர் த்ரோ பண்ணிச்சு கரெக்டா? ஓகே, இந்த எரர் எனக்கு இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா எரர் த்ரோ பண்ணாது. பை டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய வேல்யூவை அது பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்ல 2 ஆர்குமெண்ட்ஸும் நீங்க பாஸ் பண்ணலாம். சிங்கிள் ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணலாம். இது ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் தான். ஓகேங்களா?